ஹாய் டாமி. ஸோ 2 டேஸில் வந்து எஃப்எஃபோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டேஸாக ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருப்பீங்க தான். ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என் கூட வந்து படித்த ஒரு பையன், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டான். ஸோ அதனால தான் என்னால் வந்து 2 டேஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் வந்து பண்ண முடியல. நேற்று தான் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே வந்து அவனுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இன்ன வரையும் வந்து என்னால் நம்பவே முடியல. ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ எல்லாருமே வந்து அவனுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜிமினோட ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். ஸோ அன்றைக்கி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஜிமினுக்கு வந்து ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழித்து வந்து நான் ஒன் ஷாட் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் வந்து என்னால் ரெக்கார்ட் வந்து பண்ண முடியல. ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாரர் லைஃப் பார்ட்னர், மை ஹாரர் லைஃப் பார்ட்னர்னு போட்டிருக்கலாம். ஸோ சரி பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். நான் போக போக வந்து என்னோடய பழைய வாய்ஸை வந்து நான் டெவலப் பண்ணிக்கிறேன்டா. ஸோ எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். ஸோ நீங்கள் வந்து காலேஜ்லாம் வந்து முடிச்சுட்டு வீட்டில் திண்டமாக தான் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு தங்கச்சி வந்து இருக்காங்க. ஸோ உங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப வந்து கைண்டான கேரக்டர். இன்னும் வந்து நீங்கள் யாருமே வந்து லவ்லாம் வந்து பண்ணல, ஒரு பெர்மனன்ட் லவ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கௌசிக் மதர் வேறு யாரும் இல்லைடா, என்னை பெத்த தாய் தான். ஸோ கௌசிக் வேலை பார்த்துட்டு அப்படி. ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ரோ வந்து புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் சைடு வந்தால் ஸோ அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருமே வந்து இன்னும் வந்து ஒரு பெர்மனன்ட் லவ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு அப்பா அம்மா ஒரு அண்ணன் வந்து இருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு ஸோ அவங்க வந்து லண்டனில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலி. ஸோ ஜிமின் வந்து அவங்க அப்பா அம்மாவையும் வந்து பார்த்துக்கிட்டு ஸோ பிஸ்னஸையும் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கார். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ வந்து போதுண்டா. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன். ஸோ காலையிலேயே வந்து நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில் எல்லோரும் நல்லா தான் தூங்குவாங்க, ஆனால் நீங்கள் வெட்டியாக தூங்குறது தான் இங்கே பிரச்சனையே. ஸோ ஒரு 6:30 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவங்க அம்மா கீழேருந்து கத்துறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டாக் வந்து வளர்க்குறீங்க. ஸோ சரி அதோட பேர். ஸோ நீங்கள் அதை அடிக்கடி வந்து வெளியிலலாம் வந்து கூட்டிகிட்டுலாம் போக மாட்டீங்க, சரியான சோம்பேறி வேறு. வேலைக்கும் வந்து போகலையா, அதனால வந்து வீட்டில் யாருமே வந்து உங்களை மதிக்கவும் மாட்டாங்க. சும்மா வந்து பேருக்குன்னு டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து குப்பரக்க வந்து படுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து இருப்பீங்க. அதனாலேயே வந்து உங்கள் அம்மா வந்து கத்துறாங்க. ஸோ செரியை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போ அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விளங்குது, இருந்தாலும் வந்து காதலையே வந்து விலகாத பில்லோ வந்து உங்கள் இயர்கிட்ட வந்து வச்சுட்டு நல்லா குப்புறக்கப்படுத்து தூங்குறீங்க. ஸோ கரெக்டாக வந்து உங்கள் அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு கத்திட்டே வர்றாங்க. அடி ஒய்ய நாயே, நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நானே முடியாதவ, என்னை எதுக்கு இப்படி கத்த விடுற, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே வச்சுருக்க பில்லோ வந்து பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க. எந்திரிடி, எவ்வளோ நேரம் கத்திட்டே இருக்கேன், இனியா காலையிலே இப்படி கத்த விடுற, உன்னால் ப்ரெஷர் தான் எனக்கு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்க பில்லோ வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சு கத்துறீங்க. ஆமாம், எனக்கு தான் வந்து ஒன்றால் ப்ரெஷர் வந்து கூடுது, காலங்காத்தாலே எதுக்கு வந்து என்னை இப்படி போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. இப்போ அந்த செரியை வந்து வாக்கிங் கூட்டு போல ஜாக்கிங் கூட்டு போலான்னு யார் வந்து இப்போ உட்காந்து ஒப்பாரி வச்சா? இல்லை அதுதான் சொல்லிட்டு இருக்கா, அது பாட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா தானே இருக்குது, எதுக்கு என்னை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, கொஞ்சம் நேரமாச்சு காலை தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறீங்க. அப்போல உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆமா நீ வந்து பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கணும், சரி காலேஜ் தான் முடிச்ச, லட்சக்கணக்காக கட்டி உன்னை படிக்க வச்சோம், ஒரு ஜாப் போய் தேடணும், ஒரு 4-5 கம்பெனி ஏறி இறங்கணும், 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் போடணும், அப்போ தான் எதுலையா செலக்ட் ஆகும், அதையும் பண்ண மாட்டேற, சும்மா 2 கம்பெனிக்கு போனேன் தூக்கிக்கிட்டு, அங்கே வேலை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன், இப்படி சோம்பேறியாக இருந்தால் என்ன பண்ணுறது, சரி நீ வேலைக்கே போக வேணாம், வீட்டில் கூட இருந்துக்கோ, அப்பாவை சம்பாதிக்கிறதுலே நம்ம ஃபேமிலியை அழகாக வந்து ரன் பண்ணலாம். காலையிலேயே வந்து எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டு வாசல்லாம் நல்லா கூட்டி நல்லா நீட்டாக வச்சுட்டு சமையலை கற்றுக்கிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேன். எப்போ பாரு 24 hours நான் ரூமுக்குள்ளே தான் இருப்பேன், இந்த பெட்லேயே தான் இருப்பேன், என்ன ட்ராமா வைத்துற, உட்காந்து பார்க்குற, சாப்பிட்ற, படுக்கிற, தூங்குற, இப்படியே ரிப்பீட்டடாக இருந்தால் என்ன ஒயன் ஆகுறது. உன்னை நாளைக்கு வந்து வேறு வீட்டில் வேறு கட்டி கொடுக்கணும், அங்கேயும் போயிட்டு நீ இப்படி தூங்கிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சமாச்சு சமையலையாவது கற்றுக்கோ, என்னை கத்த விடாத, தயவு செஞ்சு இந்த டாகை வந்து செரிய கூட்டு
ஒரு வாக்கிங் போயிட்டு வா, பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என் வீட்டில் தான் ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஸ்கூல் லீவ் தானே விட்டுருக்காங்க, அவளை கூட்டு போக சொல்ல வேண்டியதானே, எல்லாத்துக்கும் என்னையே போட்டு சும்மா நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து டென்ஷன்ட்டாக வந்து உங்களுக்கு கடுப்பாக எழுந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டாப்ஸ் அண்ட் லெகின் பேண்ட் வந்து போட்டுட்டு வெளியில் வந்து ஒரு ஷால் துப்பட்டா வந்து போட்டுட்டு வந்து கீழே இறங்கி வர்றீங்க. வந்துட்டு காஃபி வந்து கேட்குறீங்க, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஆமாம் இவளுக்கு நான் வச்ச வேலைக்காரி தான் என்ன செய்து என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து குடிச்சிட்டு உங்கள் மொபைலை எடுத்துக்கிட்டு அந்த செரியை வந்து கூப்பிடுறீங்க. அதுவும் வந்து ஓடி வருது. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்து போகிறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா சொன்னதுமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, நம்மளே எத்தனை நாள் வந்து இப்படி இருக்கிறது, படித்த படிப்புக்கு வந்து வேலை பார்க்கணும், ரொம்ப சோம்பேறி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரொம்ப துருன்னு வந்து இருப்பீங்க, ஆனால் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக ஆயிட்டீங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே எந்த சோம்பேறித்தனம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிரும். அதனால சோம்பேறியாக ஆயிட்டீங்க. இப்படியே இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது. எப்படி நமக்கு டக்குன்னு கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க, எப்படியாச்சும் வந்து எந்த கம்பெனியில் அது எவன் காலில் விழுந்து அதை சேர்ந்துட்டு எப்படியாச்சும் எவனையாச்சும் கரெக்ட் பண்ணிட்டு செட்டில் ஆகிறது தான் வந்து இனிமேல் உனக்கு வேலை ஒய்யன். இப்படியே இவங்கள்ட்ட தெண்டை சொல்லுன்னு திட்டு வாங்கியே வந்து உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கே நீங்கள் வந்து பேசிகிட்டே வந்து போகிறீங்க. ஸோ பார்க்குக்கு உள்ளே வந்து போகிறீங்க. ஸோ டாகை வாக்கிங் கூட்டு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்து வரலாம். நம்ம மொச்சியும் வந்து அதே பார்க்கில் தான் வந்து இருக்கார் அவரோட செக்யூரிட்டியோட. ஸோ அவரோட செக்யூரிட்டியோட ரொம்ப ஜாலியாக வந்து பேசிப்பாங்க. செக்யூரிட்டின்னு சொல்கிறது பதில் ஃப்ரெண்டுன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த செக்யூரிட்டி பேர் வந்து நம்ம ஜாக்னே வச்சுக்குவோம். ஜாக் தான் வந்து நம்ம ஜிம்மிற்கு வந்து செட் ஆகுது. இதில் அவங்க 2 பேரும் ஸ்லோவாக நடந்து வந்து பேசிட்டு வர்றாங்க. அப்போ இல்லை ஜிமின் சொல்கிறாரு, ஜாக் நீ வந்து நோட் பண்ணியா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஜாக் வந்து கேட்குறாரு என்னது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே நார்மலாக பேர் சொல்லி தான் வந்து கூப்பிட்டுப்பாங்க. ஆனால் ஜாக் வந்து பர்சனலாக இருக்கையில் பேர் சொல்லி கூப்பிட்டுப்பாரு. ஸோ ஆஃபீஸில் இருக்கையில் வந்து சார் தான் வந்து சொல்லுவார், அப்படி இல்லைன்னா மிஸ்டர் பார்க்குன்னு வந்து சொல்லுவார். அப்போல ஜாக் வந்து கேட்குறாரு என்னது ஜிமின் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் சொல்கிறாரு என்னோட பிஏ ஜெனி இருக்கால்ல, ஆமாம் ஜென்னி, அவளுக்கு என்ன இல்லை அவளோட பிஹேவியர்ஸே வந்து சரியில்லை, ஒரு மாதிரி வந்து வலிகிற மாதிரி என்கிட்ட பண்ணுறா. ஆக்சுவலாக நான் ஒரு ஃபில்டரிங் பாய், அது வேறு விஷயம். இருந்தாலும் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி என்னை குறுகுன்னு பார்த்துக்கிட்டு ஸோ எதாக இருந்தாலும் என்னட்டே வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக வந்து சாப்பிட்டீங்களா அப்படி இப்படிங்க கேரிங்காக இது மாதிரி எனக்கு அது வந்து ஒரு மாதிரியா வித்தியாசமாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. வித்தியாசம்னா உங்களுக்கு அவன் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் சீச்சி அப்படி நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் ஒரு பெர்மனெண்ட் லவ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்குன்ட்டுன்னு ஒரு பொண்ணு ஏஞ்சல், ஸோ அவளை வந்து நான் குழந்த மாதிரி பார்த்துக்கணும், அந்த மாதிரி நானாக தேடி போகணும், அதுவாக என்னை தேடி வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்கிறாரு. ஹோ ஐ திங்க் வந்து ஜென்னிக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஜாக் வந்து ஜிமின்ட்ட சொல்கிறாரு. என்ன ஜாக் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க, இட்ஸ் ரைட் அப்படின்ட்டு கேட்குறாரு ஜிமின். ஆமாம், ஆனால் வந்து அது பெருசாக நான் வந்து யோசிக்கலை, சும்மா பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு வந்து ஜாக்கும் ஜிமினும் ரேண்டமாக அதை பற்றி அந்த ஜென்னி அந்த பிஏ பொண்ணை பற்றி பேசிட்டு வந்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்து முன்னாடி வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போயில் உங்கள் செரி வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டட் ஆகிடுச்சு, ரொம்ப குதிக்குது, ஸ்பீடாக வந்து ஓடுது. ஸோ நீங்கள் கத்திக்கிட்டே போகிறீங்க, செரி மோதேவி ஒழுங்கா போ, ஸோ ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியுமே நீங்களுமே ஓடி போகிறீங்க. கொஞ்ச நேரம் நம்ம லைஃப்பை பற்றி வந்து ஒரு பிளான் போட்டால் இந்த டாக்குக்கு பொறுக்காத, டாக்குக்கு இல்லை யாருக்குமே பொறுக்காது. கொஞ்ச நேரமாச்சு என் லைஃப்பை பற்றி யோசிக்க விடுறாங்களா, இந்த செரியும் கூட சேர்ந்துட்டு சதி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அந்த செரி பின்னாடியே வந்து ஓடுறீங்க, அந்த டாக் பின்னாடியே. அது வந்து ஸ்பீடாக வந்து எக்ஸைட்டட் ஆகிட்டு குதிச்சுக்கிட்டே ஓடுது. அப்போல ஜிமினும் ஜாக்கும் வந்து உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் கத்திட்டே ஓடுறீங்க, ஏச்சேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடே போட மாட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து ஓடுறீங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறாரு.
அப்பயில வந்து ஸோ உங்கள் டாக் செரி வந்து உங்களை வந்து விட்டுட்டு ஓடிருச்சு. ஸோ நீங்கள் வந்து அதோட பேலன்ஸிங் வந்து விட்டுட்டீங்க, அந்த ரோப்பை வந்து விட்டுட்டீங்க. அது பாட்டு வந்து பார்க்கே சுற்றுது. உங்களுக்கு வந்து ஓட முடியல. என்னை வந்து இத்தனை நாளாக சோம்பேறியை படுத்துட்டு எப்படி குமார் ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குது. அப்பயில ஜாக்கையும் ஜிமினையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்பயில கத்துறீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், அந்த டாகை கொஞ்சம் பிடிச்சி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் வந்து அப்படியே வந்து உங்களே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்து ஸோ ஜாக்கை வந்து இப்படி வந்து டச் பண்ணுறாரு, இப்போ ஸோ இப்படி அடிக்கிறாரு. அப்படியே ஜாக் வந்து ரியாலிட்டிக்கு வந்து இந்த பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டாக் பின்னாடி செரி பின்னாடி ஜாக் வந்து ஓடுறாரு. ஸோ நீங்கள் வந்து ஓட முடியாமல் வந்து இழைச்சிக்கிட்டு ஜிமின் கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவர் உங்களையும் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அவர் பிடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயில வந்து கேட்குறீங்க அவர்கிட்ட. ஸோ ஜிமின்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்க. ஜிமின் வந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அவர் முன்னாடி கையை வந்து வேவ் பண்ணிட்டு கேட்குறீங்க, உங்களை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிடிச்சிருவாரு. அதுலலாம் வந்து ஜாக்குக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் டாக் வந்து உங்ககிட்ட வந்துடும் அப்படின்ட்டுன்னு. அப்போலாம் நீங்கள் வந்து கேட்குறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மிஸ்டர் பார்க் ஜிமின் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. மிஸ்டர் பார்க் ஜிமினா? இல்லை மிஸ்டர் பார்க் ஜிமின்ல, பார்க் ஜிமின் சும்மா சொல்லையில் மிஸ்டர் பார்க் ஜிமின்ட்டுன்னு வந்துடுச்சு, நீங்கள் வந்து ஜிமின்னை கூப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் வந்து கேட்குறாரு, உங்கள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, என் பேர் வந்து ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. என்னடா இப்போ தான்டா மீட் பண்ணீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ பேசிக்கிறீங்க, அதெல்லாம் அப்படி தான். ஸோ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. அப்போல ஜிமின் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறீங்க. இப்போ நம்மகிட்ட கேட்டால் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே முடிச்சுட்டு திருத்துன்னு அவரை பார்த்து முடிச்சிட்ருக்கீங்க. அப்போல ஜிமின் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலாக சொன்னால் வந்து கேவலமாக நினச்சிட மாட்டிங்களே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போல்லாம் இல்லைங்க, சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வெட்டியே வீட்டில் இருக்கேன், வேலை கிடைக்காம அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஓ, இதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா? என் கம்பெனியில் வந்து நிறைய ஓப்பனிங் வந்து இருக்குது, ஸோ இதுதான் என்னோடய கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட கார்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து என் கம்பெனிக்கு வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து இப்படியே வந்து பல்ல கட்டுறீங்க. ஐயோ தெய்வமே, நீ இந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்யூலாம் சொல்கிறீங்க, கையை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறீங்க, தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயில வந்து ஜாக் வந்து உங்கள் டாக் ஜெரியோட வந்து வர்றாரு. இந்தாம்மா தங்கச்சி, இனிமேல் இந்த நாயை பத்திரமா பார்த்துக்கோ, இப்படிலாம் வந்து விட்டுறாத, எவனா வந்து தூக்கிட்டு போயிடுவேன், அதுவும் இல்லாமல் பார்க்க வேறு மோசம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்து உங்கள் கையில் வந்து அந்த ரோப்பை வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாக்கிட்ட வந்து நேம் கேட்குறீங்க. அவர் ஜாக் வந்து சொல்கிறாரு, என் பேர் வந்து ஜாக், நான் தான் வந்து சாரோட செக்யூரிட்டி. ஸோ பர்சனல்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து பாடி கார்ட்லேருந்து எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்தும் ஜிமினை பார்த்தும் வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ஜாக்கிட்ட சொல்கிறீங்க, என் பேர் வந்து ஒய்யன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஜாக், என்னோடய செரியை வந்து பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பாய் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறீங்க. அப்படியே ஜிமின் வந்து சினிங்கிக்கிட்டு வெக்கம்லாம் வந்து படுறாரு. அதிலே கண்டுபிடிச்சிடுறாரு ஜாக் வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மிஸ்டர் பார்க், என்ன வந்து ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டு வெக்கம்லாம் படுறீங்களே, புதுசாக இருக்கே அப்படின்ட்டுன்னு. இல்லை அந்த ஒய்யன் பொண்ணு இருக்கால, ஆமாம் அந்த பொண்ணு இப்போ தான் மீட் பண்ணோம், அவள் வந்து சம்திங் ஸ்பெஷல், நான் இந்த பொண்ணையை பார்த்து இந்தளவுக்கு ஃபீல் பண்ணதில்லை. ஸோ கிட்ட வரையில் அப்படியே வந்து பட்டர்ஃப்ளை அப்படியே ஸ்டொமக்லேருந்து வந்துச்சு அப்படின்ட்டுன்னு. அப்போயில வந்து ஜாக் கேட்குறாரு, இன்னும் எல்லாருக்கும் எல்லா ஸ்டோரியிலையும் ஸ்டொமக்லேருந்தே வந்து பட்டர்ஃப்ளை வருது, என் ஹார்ட்லேருந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ ஜிமின் அவரை பார்த்து கேவலமாக ஒரு லுக்கு வர்றாரு. இந்த மாதிரி மொக்க காமெடிலாம் வந்து போட்டுட்டு இருக்காது ஜாக், எப்படியாச்சும் அந்த பொண்ணை வந்து உஷார் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உஷார் பண்ணி தரவா? அப்போ வந்து நீ மாமா வேலை பார்க்க சொல்கிறீங்களா மிஸ்டர் பார்க் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஆமாம் அப்சல்யூட்லி, நீ அதான் பார்க்கணும். இனிமே அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து என்னோடய கார்டு வந்து கொடுத்துருக்கேன், எப்படி நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து வந்துடுவா. ஸோ எப்படி நான் வந்து
ஏதோ ஒன்று அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ என் கூடவே இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப்பை வந்து போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் என்ன அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்படியே வந்து 2 பேருமே ரேண்டமாக பேசிட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஜிமின் வந்து ஆஃபீஸ் வந்து போகலை. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து போகும்போது அவங்க அம்மா ஆரம்பிச்சிடுறாங்க, இன்றைக்காச்சும் யாரையாச்சும் பார்த்தியா, எப்போடா கல்யாணம் பண்ணிக்க போகிற ஜிமினா அப்படின்ட்டுன்னு. ஐயோ என் மம்மி எப்போ பார் இப்படி கேட்டுட்ருக்கீங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு மருமகளை வந்து இன்றைக்கி பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஒரு 6 months வந்து டைம் கொடுங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா எக்ஸைட்டடாக கிச்சன்லேருந்து ஓடி வராங்க. ஐயோ என் ஜிமினா பேபி எப்பட்றா கரெக்ட் பண்ண, யார்ரா அந்த பொண்ணு, ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. தாய்க்குளமே ரொம்ப வந்து எக்ஸைட்டட் ஆகாதீங்க, இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன், இப்போ தான் பிளானுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இனிமே அந்த பொண்ணு என் கம்பெனிக்கு வந்து நான் பேசி ஐஷோ அந்த பொண்ணு வந்து கரெக்டாகி அவளுக்கோ ஏற்கனவே லவ்வர் இருக்கா என்னன்னு அது வேறு தெரியல அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஜிமினோட அப்பா வந்து வர்றாரு. இவன் எப்படி வந்து இனிமேல் லவ் பண்ணி இவன் கல்யாணம் பண்ணி விழிஞ்சிரும், அதுக்குள்ளேயே நம்ம வந்து மேலே போயிடுவோம் போல், இதெல்லாம் வந்து செட் ஆகாது. என் ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு இருக்கா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து 2 பொண்ணு இருக்காங்க, அதில் மூத்த பொண்ணு வந்து சும்மா தான் வந்து இருக்கா, அந்த பொண்ணை வந்து நாளைக்கு போய் நம்ம வந்து பார்ப்போம், இப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா சரிப்பட்டு வராது, கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வந்து போயிடுறாரு. ஜிமினுக்கு வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகிடுச்சு. என்னடா இது அப்பா எப்படி சொல்லிட்டு போகிறாரே, நாளைக்கு வேறு நம்ம டார்லிங் வரேன்னு சொல்லியிருக்கா, ஸோ கம்பெனிக்கு இவங்க எங்கிட்ட இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை நினச்சி வந்து யோசிச்சுட்ருக்காரு. நம்பரும் வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே உங்களை வந்து நீங்கள் வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகலான்ட்டுன்னு வந்து இருக்கீங்க. அப்போலாம் உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வெளியிலலாம் நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைப்பா இந்த மாதிரி வந்து ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, ஸோ இன்றைக்கி இன்டர்வியூ நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் இல்லை, நீ இரு, ஒரு வேலை இருக்குது, ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நீ வந்து நாளைக்கு வேணால் போ, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களா தானே ஜாப்பை வந்து உனக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதனால் நீ வந்து போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து வாயை வந்து அடைச்சி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிடுறாங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, வேலையும் தேட மாட்டேன்னு சொல்கிறாங்க, வேலை தேடி பிடிச்சாலும் விடவும் மாட்டுறாங்க, இவங்களை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ரூமில் வந்து உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு நம்ம வேலை என்ன, சாப்பிட்டுட்டே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து சும்மா ட்ராமா ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வந்து எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அங்கேருந்து உங்கள் தங்கச்சி வந்து கீழேருந்து அடித்து பிடிச்சி மேலே ஓடி வந்து உங்கள் ரூமு டோர் சட்டான்னு வந்து திறக்கிறா. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, பயந்துட்டீங்க. அப்போல தான் அவளை பார்க்குறீங்க. அட குட்டி பிசாசு நாயே, இப்படி அடி ஓடி வருவேன், என்னமோ வந்து நான் கூட எதுவும் பேய் தான் வந்துருச்சோன்னு நினச்சிட்டேன், ஏன்டி இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அட நாயே, நான் உனக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. என்ன விஷயம் என்ன அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. அதாவது ஒய்யன் இன்றைக்கி வந்து நீ பொண்ணு பார்க்க வராங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடி சொல்கிற, பொண்ணு பார்க்க வராங்களா? ஐயோ, ஆக்சுவலாக என்னடி என்னால் நம்பவே முடியல. என்னடி மாப்பிள்ளை ஃபோட்டோ எதுவுமே காட்டாமல் எப்படி இனி எப்போ பாரு திட்டிகிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டேற, ஒரு வேலையும் பார்க்க மாட்டேற, எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோ அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்கவங்க எப்படி எனக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. சும்மா வந்து உன் சைஸுக்கு உருட்டாத சரியா போ அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அட லூஸு கிறுக்குச்சி, அக்கா பைத்தியக்காரி உனக்கு தான் பார்க்க வராங்க, அதுவும் இல்லாமல் நம்ம அப்போவோட ஃப்ரெண்டா, ஆனால் ஏதோ ஒரு அங்கிள், அந்த அங்கிள் பேர் என்னமோ சொன்னாங்க, அவங்களோட பையனா, ஆனால் என்னமோ ஹேண்ட்ஸம்மாலாம் அது நல்லா தான் இருக்கான் அப்படி இப்படின்ட்டுன்னு உங்கள் அம்மா வந்து அப்பாட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. நானும் நைஸாக ஃபோட்டோ கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், அப்புறம் வந்து எதுக்கு நம்ம போய் கேட்டால் அப்புறம் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி, எப்படி நம்ம அக்காவை கல்யாணம் பண்ண போகிறவர் எப்படி சாயந்தரம் வந்துடுவார், நேர்லேயே பார்த்துப்போம் அந்த அழகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னா வந்து சொல்லிடு, அழகாக இருந்தால் நானே கட்டிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. அவள் நீங்கள் ஒரு கேவலமாக ஒரு லுக்கு விடுறீங்க. அடி போடி, நீ வேற
என்னை பார்த்தோன்னே ஓடிடுவேன். அவன் எவனா இருந்தால் எனக்கு என்ன, எப்படியும் கல்யாணம் நடக்காது, எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு நீ போ 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 ட்ராமா ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் சொல்கிறத வந்து அவளை சீரியஸாக வந்து எடுத்துக்கல. எப்படியும் வந்து பார்ப்பாங்க, நம்ம இருக்க பீரியன்ஸுக்கு எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க, மாப்பிள்ளைக்கு எப்படியும் நம்மளை பிடிக்காது, சும்மா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 2 monthsக்கு முன்னாடி இப்படி தான் வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்துட்டு போனாங்க. அதே ஃபேமிலி மெம்பர் தான். ஸோ ஃபேமிலி மெம்பர்னு எப்படி சொல்கிறது, தூரத்து சொந்தம். பட் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கலன்னு இல்லை, ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்படி வரும் வேணாம் தான் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அவளுக்கு அது பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் பட்டு வேலையை பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி கம்பெனிக்கு வேற வந்து வர சொன்னாரே அந்த மனுஷன் மிஸ்டர் ஜிமின், இப்படி வந்து நம்மளை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களே, இன்றைக்கி ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் யூஸ்னாலும் வந்து போகாமல் இருக்கலாம், எப்படியும் வந்து வேணாம் தான் சொல்லுவாங்க, எதுக்கு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே வந்து நினச்சிட்டு வந்து இருக்கீங்க. ஈவினிங் வந்து ஆயிடுது. ஸோ உங்கள் அம்மா வந்து சாரீ வந்து கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க எதுக்குமா சாரீலாம் இன்னும் பழைய காலத்து ஆள் மாதிரியே இருக்க சொல்கிறியாம்மா, ஸோ ட்ரெண்டிங்காக நான் வேணால் சுடிதார் போட்டு வேணா போய் நிற்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. உங்கள் அம்மா செருப்பு பிஞ்சு போயிடும், ஒழுங்கு மரியாதையாக வந்து உள்ளக்க வந்து ஒரு பட்டுப்படவை இருக்குது எடுத்து ஒழுங்கு மரியாதையாக வந்து கட்டு, நீ இருக்கிறதுலே கற்றுக்கிட்டது ஒன்றுனா சாரீ வந்து கரெக்டாக கட்டுறது தான், அதுலேயாச்சும் வந்து உனக்கு கொஞ்சமாச்சும் திறமை இருக்கே, இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காத, நான் போயிட்டு வந்து நகையை வந்து எடுத்துகிட்டு வரேன், சீக்கிரமாக கட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. நீங்களுமே ஒரு அழகாக வந்து ஒரு பிங்க் பட்டு புடவை, அது வந்து எப்படின்ட்டுனா சில்வர் கலர் பார்டர்லாம் வந்து ஸோ ஒரு மாதிரி சில்க் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நீட்டாக வந்து பின்னாக வந்து குத்தி வந்து கட்டுறீங்க. உங்கள் தங்கச்சி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ உங்கள் தங்கச்சி வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து தலை வந்து கட்டி விடுறா. அம்மா ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நார்மல் சாரிக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் வந்து போட்டுட்டு அப்படியே பார்க்க வந்து மகாலட்சுமி மாதிரி வந்து இருக்கீங்க. உங்கள் அம்மா அடியே நீ இவ்வளோ அழகாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சுற்றி வந்து போடுறாங்க. நீங்கள் வெக்கம்லாம் போடுறீங்க. அப்பையில உங்கள் தங்கச்சி என்னக்கா வெக்கம்லாம் போடுற புதுசா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. மறைநடி சாரிலாம் கட்டியிருக்கேன், அம்மா கூட மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்கு, அப்போ வெக்கப்படாமல் இருக்க முடியுமா, என்னடி கேள்வி கேட்குற அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, யார் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளைன்ட்டுன்னு வந்து தெரிலல. ஸோ அப்போயில வந்து ஒரு கார் சவுண்ட் வந்து கேட்குது. உங்கள் தங்கச்சி ஓடி வர்றா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு வந்து குதிக்கிறா. நீங்கள் வந்து கேட்குறீங்க மாப்பிள்ளையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொல்கிறா இல்லை நான் உள்ளக்க வந்துட்டேன், இரு நான் போயிட்டு வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவளை வந்து ஆளையே காணோம். நீங்கள் என்ன போனவ அப்படியே ஓடிட்டாளா, எங்கே போனா இவன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்து நெகத்தை வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்பையில உங்கள் அம்மா வந்து வர்றாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஒரு ட்ரே தான் ஜூஸ் ட்ரேயை வந்து கொடுக்குறாங்க. போயிட்டு கீழே உள்ளவங்களுக்குலாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறீங்க அட லூசு மம்மி, இவ்வளோ பெரிய சாரி இதையும் பிடிச்சிட்டு இந்த ட்ரேயும் தூக்கிட்டு நான் எப்படி பேலன்ஸ் பண்ணி கீழே இறங்கி போகிறது, நான் கீழே வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துடுறேன், அப்போயில வந்து கொண்டு தாங்க. ஹால் வந்து கொஞ்சம் ஒரு வால் வந்துக்கிட்டு தானே இருக்குது, எப்படின்ட்டுனா எப்படா சொல்கிறது, ஐயோ மாடிப்படி வந்து ஒரு சைடு எப்படின்னா டைனிங் அந்த டேபிளில் வந்து மாடிப்படி இறங்குற மாதிரி, ஹால் வந்து வேறு சைடு அந்த மாதிரி வந்து இருக்கும். ஹாலில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து இருக்காது, டைனிங் டேபிளில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நியூ மாடல், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கீழே போய்ட்டு சாரி ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ட்ரேயை வந்து வாங்குறீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க லைட்டாக வந்து கீழே குனிஞ்சிக்கோ, அங்கே எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணு, அதுவே போதும், நீ வந்து உன் அண்டா தொண்டையை திறந்துக்கு எதுவும் வந்து வாங்க ஆண்டி வாங்க அங்கிள்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், லைட்டாக ஸ்மைல் பண்ணு, கேட்டால் நாங்கள் சொல்லிக்கிறோம், எங்கள் பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து ஷை டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களும் டிங்கு மண்டையை ஆட்டிட்டு ஸோ அந்த ட்ரேயை வாங்கிட்டே வந்து ஸ்லோவாக நல்ல பொண்ணு மாதிரி வந்து நடந்து போகிறீங்க. இப்போ உங்கள் தங்கச்சி வந்து உங்ககிட்ட ஓடி வர்றா. ஸோ நீங்கள் மெதுவாக தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. மாப்பிள்ளை வந்து அங்கிட்டு திரும்பி வந்து இருக்கார். ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கிறவங்களாம் இங்கிட்டு சோஃபாவில் இப்படி திரும்பிட மாதிரி இருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களை பார்த்த மாதிரி இருக்காங்க. அவள் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறா. மாப்பிள்ளை செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருக்கா, நீ வேணானா சொல்லு, மாமாவை நானே கட்டிக்கிறேன், என்ன
12th முடிச்சிட்டேன், இன்னும் ஒரு 2 வருஷத்தில் மாமா எனக்கா 2 வருஷம் வெயிட் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் அவளை லைட்டை பார்த்து முறைக்கிறீங்க. சும்மா வாயில் அசிங்கமாக வருது, எல்லோரும் இருக்காங்கன்னு பார்க்குறேன். நான் முதல்ல மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன், பிடிச்சிச்சின்னா நான்லாம் விட மாட்டேன், பார்ப்போம் முதல்ல மாப்பிள்ளைக்கு என்னை பிடிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நிற்கிறீங்க. அப்போலாம் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து ஜூஸ் கொடுமா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படி ஸ்லோவாக ஏறிட்டு வந்து பார்க்குறீங்க. அவங்க மாப்பிள்ளை எல்லாருமே வந்து ஸ்லோவாக உங்களை வந்து பார்க்குறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து செம்ம ஷாக்கு. ஆல்ரெடி 2 பேரும் கெஸ்ட் பண்ணாதான் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எல்லா ஒயன்ஸும். ஸோ அந்த மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். ஸோ ஜிமினோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சொல்கிறது, ஸ்கூல் படிக்கையில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு அடிக்கடி வந்து டச்சிங்லாம் வந்து கிடையாது, எப்போயாச்சும் பார்ப்பாங்க பேசுவாங்க. அதனால தான் உங்கள் 2 பேருக்குமே வந்து தெரியலை. ஸோ நீங்கள் ஷாக்கிங்க, நீங்களா அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சொல்ல, ஜிமினை நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்ல, உங்கள் 2 பேரையும் பார்த்து ஹோல் ஃபேமிலியே ஷாக்கா, என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ ஜிமினோட அப்பா வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, என் பையனை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்டே டிங்குன்னு ஆட்டுறீங்க. ஸோ அப்போல வந்து ஜிமினோட அப்பா ஜிமினை பார்க்குறாரு. ஸோ ஜிமின் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு ஸோ நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியும் வந்து நிற்கிறீங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஜிமின் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஸோ உனக்கு மாப்பிள்ளையை வந்து பிடிச்சிருக்கான்னு முதல்ல சொல்லிவிட்டு நீ தனியாக போய் பேசிக்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாமே நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன், இருந்தாலும் நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே மாடி டெரஸ் வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து சைலண்ட்டாக வந்து இருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து கேட்குறாரு, வந்த சேருக்கு ஆன்ட்டி என்னமோ சொன்னாங்க, என் பொண்ணு வந்து ரொம்ப ஷை டைப்பு, யார்கிட்டையும் டக்குன்னு வந்து பேச மாட்டா, அதனால் வந்து உங்களை வந்து ஸ்மைல் பண்ணுவா, மற்றபடி வந்து பேசலன்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்கலாம் வந்து சொன்னாங்க. நான் கூட யார் அந்த சைலண்ட் ஷை டைப்புன்னு பார்த்தா மேடம் நீங்கள் தான், உங்களுக்கு பேசவே தெரியாதுல்ல அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அது அப்படி தான், அது வந்து எப்படின்ட்டுனா நான் மூத்த பொண்ணு வேறையா, ஸோ கொஞ்சம் செல்லமாக சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, எதுக்கு இதெல்லாம் வந்து வெளியே பேசிட்டு, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஜிமின்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்து சொல்கிறாரு, உனக்கு வந்து என்னை ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் ஷாக்காக பார்க்குறாரு, என்னடா பொசுக்குனே வந்து சொல்லிட்டாலே, வெக்கம்லாம் படுவான்னு பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி வந்து கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, அப்போது மேரேஜ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. எனக்கெலாம் வந்து 200% ஓகே தான், ஏன்னா என்னை வச்சு மேய்க்க போகிறது நீங்கள் தான் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்படி ஜிமின் சொல்கிறாரு, பரவாயில்ல, பிடிச்சவங்களுக்காக கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே வந்து ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேர் வீட்லேயுமே வந்து பேசிட்டாங்க. ஸோ மேரேஜை வந்து ஒரு 1 மந்த் கழித்து வந்து வச்சுப்போம், இப்போயே உடனே வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மந்த்துக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் ஜுவல்ஸு, சாரீஸு இந்த மாதிரி ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் ஸோ 1 மந்த் டைம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப அவசரமாக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் பிஸியாக வந்து போகுது. ஸோ நீங்கள் ஜிமின்கிட்ட வந்து அப்பப்போ வந்து உட்காந்து கடலை போட்டுட்ருப்பீங்க, நம்பர்லாம் வாங்கி பேசிகிட்ருப்பீங்க. அவர் வந்து அவரை பற்றி ஷேர் பண்ணுவார், நீங்கள் வந்து அவங்கள பற்றி வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே வந்து ஜிமின் வந்து ஆஃபீஸில் வந்து இருக்காரு. அப்போல வந்து நம்ம ஜிமினை விரித்தனமாக விரட்டிட்டு இருந்த பொண்ணு ஜென்னி வந்து ஸோ வேகமாக வந்து ஜிமினோட பெர்மிஷன் கூட கேட்காம ஸோ ரூமுக்குள்ளே வந்து வர்றா. ஸோ வந்து கேட்குறா, உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்து சொல்கிறாரு, ஆமாம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ், ஏன் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஓ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இன்னும் வந்து நான் ஆஃபீஸில் யாருக்குமே இன்விடேஷன் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்விடேஷன் கண்டிப்பாக தரையில் சொல்லியிருப்பேன், இப்போ எதுக்கு நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க
அது ஒரு மாதிரி கோமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஓ, அப்போது உங்களுக்கு வந்து தெரியாது நான் வந்து உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ 2 இயர்ஸாக உங்கள் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஸோ அப்போ ஜிமின் சொல்கிறாரு, லவ் பண்ணிகிட்ருக்கியானே, என்ன ஆர் யூ மேட், லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஓ ஆமாம், உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்த நான் லூஸு தான், 2 இயர்ஸாக அவங்க பின்னாடி சுற்றிட்டுருக்கேன், உங்களை கேரிங்காக பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு அதில் கூடவா தெரியல, சும்மா நடிக்காதீங்க ஜிமின் வேணுக்குனே அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. ஸோ அப்போல ஜிமின் சொல்கிறாரு, ஜஸ்ட் வந்து என் மேலே உனக்கு ஒரு அஃபெக்ஷன் ஒரு க்ரஷ்ன்னு தான் வந்து சத்தியமாக நினச்சேன், நான் அன்றைக்கி கூட வந்து ஜாக்கிட்ட கூட இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து நீ லவ் பண்ணுற அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஓ சரி, உங்களுக்கு லவ் பண்ணுறது தெரியாது, இப்போ தெரிஞ்சிருச்சுல, வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஸோ ஜிமின் ஷாக்காக வந்து ஜென்னியை வந்து பார்க்குறாரு. நீ என்ன லூஸா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சரி நீ லவ் பண்ணுற, ஓகே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா சும்மா நீ பாட்டு வாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேசிகிட்டு இருக்க, நீ என்ன லூஸா, உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சா, சும்மா வந்து என்ன நினச்சிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கலாம் வந்து இருக்காத, உனக்கு தான் வந்து லாஸ் சரியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு தான் லாஸ், நான் தான் உங்களை பறி கொடுத்துட்டு நிற்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஸோ நீ பாட்டு வந்து இப்படி லூஸ் தனமாக பேசிகிட்டே இரு, ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ எல்லாரோட லவ்வுமே சக்ஸஸில் போய் முடியுன்ட்டு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நான் பெர்மனெண்ட் லவ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கான பார்ட்னர் வந்து எனக்கு கிடச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் நான் உங்களை வந்து லவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன், எனக்கு அந்த பெர்மனெண்ட் லவ்வே வந்து போதும், உனக்கு ஜஸ்ட்டு வந்தது சரி உன்னோட லவ்வை நான் வந்து குத்தம்லாம் வந்து சொல்ல, உனக்கு வந்ததுமே லவ் தான், பட் என்னால் வந்து உன்னை லவ்வோ மேரேஜோ வந்து பண்ணிக்க முடியாது, சாரி ஜென்னி நீ இப்போ போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ ஜென்னி வந்து ரொம்ப அழுதுட்டு ஸோ ரொம்ப கத்திட்டு வந்து அவள் பாட்டு வந்து போயிடுறா. ஸோ ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, ஏன்னா சொல்ல தான் முடியும், அவளை போய் வந்து கொஞ்சிலாம் வந்து சமாதானப்படுத்த முடியுமா. ரைஸான்ட்டுன்னு ஒரு பொண்ணு வந்து ஸோ அந்த ஜென்னி பொண்ணுக்கு வந்து க்ளோஸு. ஸோ அவளும் அதே கம்பெனி ஜிமின் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஜிமின் கம்பெனிக்கு வந்து சும்மா ஜிமினை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர்றீங்க. ஸோ ஜாக் வந்து அப்போலாம் உங்களை பார்த்து வந்து கூப்பிட்றாரு, வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க என்னை எப்போதும் மாதிரி நீங்கள் ஒய்யன்னே கூப்பிடலாம், மேடம்லாம் வேணாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. சரி சரி வா ஒய்யன். ஸோ சார் வந்து உள்ளே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டு போகையில் வந்து இன்னொரு பையன் வந்து கேட்குறான். ஸோ அவன் வந்து கேட்குறான் இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜாக் வந்து சொல்கிறாரு, இவங்க தான் வந்து நம்ம ஜிமின் சாரை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க, ஜிமினோட ஃபினான்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஷாக்காக வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அழகாக தான் வந்து இருக்கீங்க, அழகு தான் நீங்கள். அப்போல வந்து ஜென்னி வந்து உங்களை பார்க்குறா. ஸோ அவளுக்கு சரியான கோபம் வருது, உங்களை பார்த்து ரொம்ப முறைக்கிறா. ஸோ நீங்கள் வந்து சும்மா நார்மலாக இப்படி திரும்ப ஜென்னி உங்களை முறைச்சிட்டு இருக்கதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பட் நீங்கள் பெருசாக வந்து கண்டுக்கல. அதோட ஜிமினோ கிட்ட போயிட்டு ஸோ ஜிமினோட ரூமுக்கு வந்து ஜாக் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஜிமினோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்து இருக்கீங்க. லைட்டாக ஜிமின் வந்து அப்செட்டாக வந்து இருந்திருப்பார், உங்களை பக்கமே நார்மலாக ஆகிட்டாரு. ஸோ இப்படியே வந்து டேஸ் போகுது, மேரேஜுக்கு வந்து டேஸ் வந்து நெருங்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்னி வந்து ஸோ அன்றைக்கி போனவ தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை. பட் வந்து ஜிமினுக்கு அப்பப்போ வந்து கால் பண்ணிவிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வந்து இருப்பாள். பட் வந்து ஜிமின் வந்து அவளை வந்து விட்டு தள்ளிட்டார். ஸோ ஏன்னா வந்து போயிட்டு அவரால் வந்து கெஞ்ச முடியாது, ஏன்னா அவர் ஒன்றும் ஏமாத்தலை, அவள் தான் வந்து பிடிவாதமாக இருக்கா. ஸோ கால் பண்ணால் எடுக்காத மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஸோ ஒரு 1 or 2 times வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து கத்திட்டு வந்து இருந்திருப்பா. பட் வந்து அவர் வந்து அவளை கண்டுக்கவே வந்து இல்லை. 4 வாட்டி வந்து அடுத்தும் வந்து கால்லாம் பண்ணியிருப்பா. பட் வந்து ஜிமின் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாரு. ஸோ அவள் ரொம்ப டிப்ரெஷனுக்கு வந்து போயிருப்பா. ஸோ மேரேஜுக்கு முந்தின நாள் வந்து நெல்லுங்க வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து வச்சிட்ருக்காங்க. உங்கள் ஃபேஸ் நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஸோ உங்கள் கசின்ஸ்லாம் வந்து உங்களை வச்சு வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போல ஜிமின்ட்டு வந்து ஃபோன் வருது. ஸோ நீங்கள் வந்து அப்போல வந்து கையில் மெஹந்தி வந்து வச்சிட்ருக்கீங்க, கால் கையிலலாம். அதனால் உங்கள் தங்கச்சிட்ட வந்து சொல்லிவிட்டு
ப்ளூடூத் ஏர்போர்ட்ஸ் வந்து காதில் மாட்டிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து கையிலையும் காலையும் வந்து மெஹந்தி வச்சிட்ருக்காங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு. அப்போயே ஜிமின் சொல்கிறாரு, நான் இப்போ வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு கை காலம் ஃபுல்லாக மெஹந்தி வச்சுருக்காங்க, என்னால் எந்திரிச்சு எங்கேயுமே வர முடியாது அப்படின்ட்டுன்னு. அப்போயில் அவர் சொல்கிறாரு, அப்போ யாரும் நீ வர வேண்டாம், யாருமே இல்லாமல் நீ மட்டும் தனியாக இருக்கியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம், நான் பெட்டில் வந்து உட்காந்துருக்கேன், காலையும் கையிலையும் ஃபுல்லாக மெஹந்தி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. சரி நான் வர்றேன் வை அப்படின்னு சொல்லிட்டு டொக்குன்னு வந்து கட் பண்ணி விட்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து நர்வஸாக இருக்குது, ஐயோ வரேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வாசலே பார்த்துட்ருக்கீங்க, என்னை சும்மாவே உங்களை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. எல்லோரும் வந்து கீழே டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்து போயிருப்பாங்க. இப்போ வர்றது தெரிஞ்சால் ரொம்பல ஓட்டுவாளுங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து இருக்கீங்க. அப்போ விண்டோலேருந்து யாரோட சடான்னு வந்து ஏறி குதிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ விண்டோலலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டீல் கம்பிலாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இல்லை, ஓப்பன் விண்டோ தான், ஒரு ஆள் உள்ளக்கு ஏறி குதிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விண்டோ. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு ஓடி போய் ஹக் பண்ணணும் அப்படின்னு தோணுது, பட் வந்து ஓட முடியாது. ஸோ நீங்கள் அவரை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் கல் மாதிரி வந்து விண்டோ சைட்லேருந்து ஏறி குதிச்சு வரீங்க, நீங்கள் தான் மாப்பிள்ளையாக போகிறீங்களா, வீட்டு மெயின் டோர்லேருந்து வர வேண்டியதானே அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, மெயின் டோர்லேருந்து வந்தால் நம்ம 2 பேரையும் வந்து கலாய்ச்சே வந்து சிரிச்சே செத்துருவாங்க, அதனால தான் நான் இப்படி வந்தேன், உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டக்க வர்றாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரியே இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னா கிஸ் கொடுக்க வராரு அப்படின்ட்டு. பட் அவர் வந்துட்டு ஸோ ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு ஹாட் டாலர் 2 ஹார்ட்டும் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு செயின் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் அ லாங் செயின். உள்ளே வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்டோன் வந்து இருக்குது, இட்ஸ் டைமண்ட். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன லைட் தான் வந்து எரியுது. அது நல்லா வந்து அந்த லைட் வந்து ஃபுல் வெளிச்சத்தோடு வந்து அந்த டைமண்ட் வந்து ஜொலிக்குது. ஸோ அதை எடுத்து வந்து உங்களுக்கு வந்து போட்டு விட்டு ஸோ உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவரை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போயில யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போயில ஜிமின் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து கல்யாண மேடையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. நீங்கள் எதுவுமே பேசக்கூட டைம் இல்லையே, கிஃப்ட்டை பற்றி எதுவுமே பேசக்கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. சரி நாளைக்கு எப்படி நம்ம கூட தானே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே வந்து தூங்கிடுறீங்க. நான் நாளைக்கு வந்து ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜ் டே. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு ஸோ கரெக்டாக வந்து இருக்கீங்க டைமிங்காக. ஸோ மாப்பிள்ளையுமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக மேரேஜ் வந்து நாள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் கசின்ஸ்லாம் வந்து எப்போது மாதிரி வந்து ஓட்டிகிட்ருக்காங்க, இன்றைக்கி மேடமுக்கு கல்யாணம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டே வந்து எல்லோரையும் ப்ளேஃபுல்லாக அடிச்சுட்டு ஜாலியாக வந்து இருக்கீங்க. ஸோ டைமும் வந்துருச்சு, உங்களை வந்து மேடைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இட்ஸ் இந்தியன் மேரேஜ் தான்டா. ஸோ உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஜிமினுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ மந்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லி வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்த்து வந்து கண்ணடிக்கிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக வைக்கப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மணமேடையில் உட்காந்து சும்மா குட்டி குட்டி ரொமான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போயில வந்து ஐயர் வந்து தாலி அதை வந்து ஸோ ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்க, ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிடைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கையில் தெரிலல, அவர் மேலே உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஃபீலிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கையில் வந்து இல்லை, நார்மலாக தான் வந்து இருந்திருப்பீங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அவரே உங்கள் ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ டைமும் வந்து ஆயிடுச்சு. ஐயனும் வந்து ஜிமின் கையில் வந்து தாலியை வந்து கொடுக்குறாரு. ஸோ ஜிமினும் வந்து உங்கள் கழுத்தில் வந்து கட்டுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ ஹாப்பினஸில் வந்து டியர்ஸ்லாம் வந்து வருது. ஸோ கல்யாணம் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அப்பாடா ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு, என்ன எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, மை ஹார்ட் லைஃப் பார்ட்னர்னு சொல்லிவிட்டு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு ஓடுறியே அப்படின்ட்டுன்னு. ஸோ இது ரொம்ப லாங்காக போகுதுடா, இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் 1 ஷாட் தான் வந்து யோசித்தேன், கடைசியில் இது 2 ஷாட்ஸாக வந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறது, இட்ஸ் நம்ம ஒன்று நினச்சா அதுவும் நடக்க முடியாது, அந்த மாதிரி தான்.
இது 2 ஷார்ட்ஸாக தான் வந்து போட முடியும், 1 ஷார்ட்டுக்கு சான்ஸே வந்து இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னென்ன அட்ராசிட்டி நடக்குது, என்னென்ன பேய்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். எப்படியும் இதை வந்து ஸோ நாளை கழிச்சுலாம் நான் போட்டுருவேன். இன்றைக்கி வந்து இந்த ஹாரர் லைஃப் பார்ட்னரோட 1 ஷார்ட் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டு. அடுத்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மை கோஸ்ட் ப்ரொஃபஸரோட 3rd பார்ட் வந்து வந்துடும். ஸோ மினி சீரீஸோட. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இதை நான் போட்டு வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிடுறேன். இந்த ரெக்வெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒன்று இருக்குது. ஸோ ஆரம்க்கு வந்து ஒரு 1 ஷாட் போடணும், ஜின்னுக்கு ஒரு 1 ஷாட் போடணும், சுகாவுக்கு ஒரு 1 ஷாட் போடணும், ஜெய்ஹோப்புக்கு ஒரு 1 ஷாட் போடணும். ஸோ அதுக்கப்புறம் ஜிமினுக்கு ஒன்று போடணும், வீக்கு ஒன்று போடணும், ஜேகேக்கு ஒன்று போடணும். இதுக்கு இடையில வந்து வியோட மினி சீரீஸ் பாட்டு வந்து போடணும். நிறையா வேலை இருக்குது. ஸோ இப்போ தான் யோசித்தேன். எல்லாருக்கும் வந்து கான்செப்ட் மட்டும் லைட்டாக யோசிச்சிருக்கேன், இன்னும் ஸ்டோரி வந்து யோசிக்கணும். ஸோ எல்லாருக்கும் 1 ஷாட் அப்படின்னு சொல்கிறேன். அது எத்தனை ஷாட்டில் போய் முடிய போதோ தெரியல, ஸ்டோரியை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதோட செகண்ட் ஷார்ட் 2 ஷார்ட்ஸ் வந்து சீக்கிரமாக நாளை கழிச்சுலாம் வந்துடும் கன்ஃபார்ம். நாளைக்கு மை கோஸ்ட் ப்ரொஃபஸர் பார்ட் 3 வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட் ஷார்ட்டில் வந்து அவ்வளோ டெரராக எதுவுமே இருக்காது. மேபி செகண்ட் பார்ட்டில் வந்து என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ டெலிகிராமோட லிங்க்கும் நம்ம இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் வந்து ஸோ நம்ம சேனலோட அபவுட்டில் வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஜாலியாக வந்து பேசலாம். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பை பை, லவ் யூ.